8 ஆண்டுகளுக்கு பிறகு நடிகர் திரு ரஜினிகாந்த் தன்னுடைய ரசிகர்களை இன்று சந்திக்கிறார். தொடர்ந்து 5 நாட்கள் தன்னுடைய ரசிகர்களை சந்திக்க இருக்கிறார். அவருடன் புகைப்படம் எடுத்துக் கொள்வதற்காக ரசிகர்கள் ஆர்வமுடன் அங்கே காத்திருக்கிறார்கள். அங்கே எமது செய்தியாளர் ராஜா இருக்கிறார். அவரிடம் கூடுதல் விவரங்களை கேட்கலாம். ராஜா, சொல்லுங்க, இன்றைக்கு 8 ஆண்டுகளுக்கு பிறகு நடிகர் திரு ரஜினிகாந்த் தன்னுடைய ரசிகர்களை சந்தித்து வருகிறார். இன்றைக்கு எந்தெந்த மாவட்ட ரசிகர்களை அவர் சந்தித்து வருகிறார்? ராஜா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் 8 ஆண்டுகளுக்கு பின்பு 8 ஆண்டுகளுக்கு அப்புறம் அவர் ரசிகர்களை சந்திக்கிறது ரசிகர்கள் மத்தியில் பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ரசிகர்கள் ஆரவாரத்துடன் இருக்கிறார்கள். இன்று முதல் நாள் 3 மாவட்டங்கள் சேர்ந்த ரசிகர்கள், நிர்வாகிகள் மற்றும் ரசிகர் மன்ற உறுப்பினர்களை சந்திக்கிறார். கன்னியாகுமரி, கரூர் மற்றும் திண்டுக்கல் மாவட்டம் சேர்ந்த ரசிகர்களை இன்று சந்திக்கிறார். ஒரு மாவட்டத்திற்கு 200 பேர் வந்து மொத்தம் 600 ரசிகர்களுடன் புகைப்படம் எடுத்துக் கொள்கிறார். என்று இது மிகுந்த சந்தோஷமாக இருக்கும் ரசிகர்கள் அனைவரும் ரஜினி அவர்கள் வந்து இந்த அரசியலுக்கு வர வேண்டும் என்று அனைவரும் வந்து ஆரவாரத்துடன் பகிர்ந்து சொல்லுகின்றனர். ராஜா, இப்பொழுது அங்கே 3 மாவட்ட ரசிகர்களை இன்று நடிகர் திரு ரஜினிகாந்த் சந்திச்சுட்டு வராரு அப்படின்னு சொல்றீங்க. இப்போ அந்த அனுமதிக்கப்பட்டவர்கள் தான் அங்கே உள்ளே இருந்து அவருடன் புகைப்படம் எடுத்துக்கொள்ள முடியும். வேற யாராவது ரசிகர்கள் அங்கே வெளியே அவரை பார்ப்பதற்காக வந்திருக்கிறார்களா? ரசிகர்களுக்கு அனைவருக்குமே அடையாள அட்டை கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த அடையாள அட்டையில் ஒரு பார்கோடு, இந்த பார்கோடு உள்ள ரசிகர்கள் மட்டும்தான் உள்ளே அனுமதிக்கப்படும். வேற யாரும் அனுமதிக்கு இல்லை என்று ஏற்கனவே அவர்கள் அறிவித்தார்கள். அதன்படிதான் அனுமதி கார்டு உள்ள அட்டையாளர் ரசிகர்கள் மட்டும்தான் உள்ளே வருகிறார்கள். வேற ரசிகர்கள் யாரும் வந்து வரவில்லை இங்கே. ராஜா, இப்போ அங்க நடிகர் திரு ரஜினிகாந்த் ரசிகர்களை சந்தித்து வருகிறார். அவரோடு வேறு யாரெல்லாம் அங்கே குழுமி இருக்காங்க? ராஜா, அங்கே ரஜினிகாந்த் மட்டும் இல்லை, லைகா நிறுவனம் CEO ராஜு மகாலிங்கம், அதுபோக மற்ற ரசிகர் மன்ற நிர்வாகிகள், மாவட்ட நிர்வாகிகள் தான் இங்கே கலந்து கொண்டிருக்கிறார்கள். ராஜா, உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி.